ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் ஸ்டைல் சேனல். திஸ் இஸ் டாக்டர் வினோத். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, இல்லை வெயிட் கெயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் கலோரிஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மெயின்டெனன்ஸ் கலோரிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கீங்களோ அதே வெயிட்டையே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் மெயின்டெனன்ஸ் கலோரிஸ். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் கூகுள்லேயே மெயின்டெனன்ஸ் கலோரி கால்குலேட்டர்னு போனீங்கன்னா அதில் உங்கள் ஏஜ், ஹைட், வெயிட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிங்கன்னா அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வெயிட்டை பவுண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கலோரிஸ் கிடைச்சிடும். மூணாவது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஃபார்முலா வச்சு பண்ணலாம். பேசல் மெட்டபாலிக் ரேட், அதாவது பிஎம்ஆர், அதோட உங்களுடைய ஆக்டிவிட்டி ஃபேக்டர், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கலோரி கிடைச்சிடும். பிஎம்ஆருக்கான ஃபார்முலா இதுதான். இதோட வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கலோரி கிடைச்சிடும். ஸோ மெயின்டெனன்ஸ் கலோரி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னா உங்கள் மெயின்டெனன்ஸ் கலோரியிலேருந்து ஒரு 500 கிலோ கலோரி அதிகமாக சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா கம்மியாக சாப்பிடணும். அதுக்கு தகுந்த மாரி தான் உங்களுடைய வெயிட் கெயின் வெயிட் லாஸ் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.